Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு outing கிளம்ப போறோம் எல்லாரும் ஃபேமிலியோட. இங்கேனா பலவர்காடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அங்க தான் வந்து இப்போ போறோம் ஃபேமிலியோட. சும்மா ஒரு ஜாலிக்காக தான் போறோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளியில கிளம்பி லீவ் வேற விட்டாச்சு ஸ்கூல் இப்போ. அதனால சும்மா ஒரு ஜாலிக்காக தான் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்ச தூரம் தான் பண்ணி எல்லாரும் கிளம்பி இருக்கோம். இப்போ வந்து எல்லாரும் வெளியில கிளம்பியாச்சு. நானும் இப்போ வந்து கிளம்ப போறேன். சோ அங்கே போய் பார்த்துட்டு அது வந்து நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். பலவர்காடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் மீட் பண்ணலாம். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like, and find your limits, don't be rigid, always work towards a prime. Surround yourself with open minds, people can change your life. A few friends with intent can help you feel alive. Find a passion, take some action, and with a little time, just be patient, make a statement, try to enjoy your life. They'll try to kick you while you're down. They want to rise up. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பலவர்காடு போகிற வழியில் ஒரு ஏரி இருக்குது. வந்து பார்த்தாக்க சுத்தமாக தண்ணியே இல்லை. பார்த்தாக்க ஃபுல்லாக வந்து அல்லி செடி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சைடாக ஃபுல்லாக தண்ணி நிறைய இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாக வந்து காஞ்சி போய் கிடக்குது. சுத்தமாக தண்ணியே இல்லை. அந்த மாதிரி வெயில் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா இந்த தண்ணி கூட இருக்காது. நிறைய மாடு எருமை மாடு எல்லாமே வந்து சுற்றி சாப்பிட்டுட்டே இருக்குது. புல்லெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அல்லி செடிங்க நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா அல்லி செடியும் வந்து வளர்ந்து நல்லா ஃப்ளார்ஸ்லாம் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் தண்ணி இருக்குமா இல்லையா தெரியல. ஸோ இப்போது இங்கே முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறேன். They wanna fill your head with doubt. They're silently scared that you'll figure it out. I'll make it look like I'm losing, won't bother hiding my bruises. And when they finally think you're wounded, then it's your chance to be ruthless. Make some progress, I can see that they compare. I think everyone's against me, maybe something in the air. Am I paranoid? I swear a void is forming. Friends, வர வழியில பார்த்தாக்க தாமரை குளம் இருக்கு. ஃபுல்லாவே நிறைய வந்து தாமரை எல்லாம் பூத்திருக்கு. அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. சடன்லி வந்து வண்டி நிக்க வச்சுட்டு வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு இருக்கேன். என் பின்னாடி ஃபுல்லா பாக்குறீங்க இல்லையா, நிறைய இருக்குதுங்க. பூவெல்லாம் வந்து நல்லா அழகா இருக்கு. இந்த லோட்டஸ்லாம் சொல்றாங்க இல்லையா, ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து அவங்க கூட தான் வந்திருக்கேன். அவங்க வந்து இப்போது லோட்டஸ் வந்து பறித்து எடுத்துகிட்டு வர்றாங்க. ஓ வா, அந்த இது சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த லோட்டஸோட இந்த பூ வரும் இல்லையா, அதை பாருங்கள். அந்த காயை வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க. ஸோ சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் இறங்கி போய் பிடிக்க முடியுதா பார்க்குறேன் வீடியோவில். சாரி, என்னால் இறங்க முடியல. நான் வந்து ஜூம் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த லோட்டஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே வந்து தாமரை குளம் தான். நிறைய வந்து ஃப்ளார்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்காக என்னோட கசின் தம்பி அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த ஃப்ளார்ஸ் அந்த காயெல்லாம் ஒடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ
இன்னும் நிறைய இருக்குது, ஒடிக்கணும்னா டைம் ஆகும். ஒரு 2-3 வரைக்கும் பறிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லி பார்த்து பறிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. They're scared I walk a straight path. Not many can say that. I like to play fast. Cross me and there's payback. You better pray that I don't see your face at any place that I go. I know you hate that. I've been doing fine. I'm not wasting any more time. I live for the fight and the climb. And I think that the pain that's deep inside is what defines. So I won't give up, I'm gonna make it to the top. இன்னைக்கு தான் வந்து ரியலாக வந்து இந்த லோட்டஸ் கையில் எடுத்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் நான் எடுக்கலை. லோட்டஸ் ஃப்ளார்ஸ் வந்து டைரெக்டாகவும் பார்க்கல, கையிலையும் எடுக்கலை. ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் மட்டும் பார்ப்பேன். சின்ன சின்ன குட்டி குட்டியாக மொக்காக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளாரோட இதுதான் வந்து காய் சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மக்கானா சொல்லுவாங்க. இந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா, லோட்டஸோட இது வந்து காய் சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டா கூட ஒமேகா 3 அதிகமாக இருக்கும். இது வந்து தனியாக எடுத்து பாப்கார்ன் மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து மக்கானா. நான் அதிகமாக வந்து வெளியிலேருந்து மார்க்கெட்லேருந்து தான் வாங்கி சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே நல்லா காய் இதாகிட்டு இருக்குது, பழுத்துட்டு இருக்குது. இது எடுத்து தான் வந்து பாப்கார்ன் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நிறைய வந்து ரிச் ஆஃப் ஒமேகா 3 நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தாக்கா நீங்கள் விடாதீங்க, எடுத்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பலாம். இங்கேருந்து லோட்டஸ் கார்டன் பார்த்த உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த லோட்டஸ் கார்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே தான் இருக்குது அந்த லோட்டஸ் கார்டன் ஃபுல்லாகவே. ரொம்ப பெரிய குளமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த லோட்டஸ் எல்லாமே. அங்கேருந்து கிளம்புறதுக்கே எனக்கு மனசு வரல. என்ன பண்ணுறது, டைம் ஆகிடும். அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்பணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 4-5 ஃப்ளார்ஸ் மட்டும் வந்து பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதெல்லாம் வந்து போகிற வழி தான். போகிற வழியிலே இந்த குட்டிங்க பாருங்கள், ஆட்டுக்குட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஏரிக்கரை. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, மணல் எல்லாமே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏரிக்கரை தான். நிறைய ஏரிங்க இருக்குது. பேரெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியாது சொல்கிறதுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா, அந்த டேம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த வழியாக தான் அதிகமாக வரும். இது நியூவாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணி இங்கேருந்து வந்துட்டு கடலில் போய் கலந்துடும். கடலை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ நியராக இருக்குங்க கடல், ரொம்ப லாங்காக ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தண்ணி பார்க்குறீங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே வந்து டேம் ஓப்பன் பண்ணப்போ அந்த தண்ணி தான். அதில் கொஞ்சமாக தான் மிஞ்சி இருக்குது இந்த தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த வழியாக வந்து அப்படியே வந்து போயிட்டு கடலில் போய் கலந்துரும். ஃபுல்லாகவே வந்து ஏரி சொல்லுவாங்களே அந்த வாட்டர் தான் ஃபுல்லாகவே. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஏரி இருக்குது, எனக்கு பேரெல்லாம் சொல்ல தெரியல. அதில் ஒரே ஒரு ஏரியில் மட்டும் தான் நான் காமிச்சேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அந்த ஏரி தாண்டி போகிற வழியில் இங்கே பாருங்கள் ஃப்ளாட்ஸ்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கடல் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஜஸ்ட்டு நியராக இருக்கும்போதே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. மழை பெஞ்சுன்னா அதிகமாக வந்து தண்ணி நிற்கும் இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு, சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி தண்ணி நிற்கும். தண்ணி நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. பட் இருந்தால் கூட ஃப்ளாட் கட்டுறதுக்காக இங்கே நிறைய வந்து செலவாகும். வாங்கி போட்டால் கூட டெவலப் ஆகிறதுக்கே வந்து ஒரு 20 இயர்ஸ்னாச்சும் ஆகிடும் இங்கே டெவலப் ஆகிறதுக்கு. அப்போது கூட வந்து நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே ஃப்ளாட்ஸ் எல்லாமே. கம்மி ரேட்டில் தான் இருக்குது. பட் இருந்தால் கூட வந்துட்டு வாங்கி நிறைய பேர் ஃப்ளாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழித்து. இப்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுக்கு வழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வழியிலேருந்து தான் வந்தோம். ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சு. இப்போ இதுவும் வந்து பாருங்கள் ஏரி தான் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். இந்த இடம் ஃபுல்லாக நிறைய வந்து தண்ணி காஞ்சி போய் கிடக்குது, தண்ணியே இல்லை சுத்தமாக.
மெயின் ரோடுக்கு வந்திருக்கோம் இப்போது. இதுவும் வந்து ஏரி தான் பாருங்கள். ஃபுல்லாகவே தண்ணி காஞ்சிட்டு மாடு தான் அதிகமாக இருக்குங்க மேய்ச்சிட்டு, புல் கூட இல்லை, ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே மழை நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே அதிகமாக தண்ணியாக இருக்கும். போகிறதுக்கே இந்த ரோடெல்லாம் தெரியாது, ஃபுல்லாக வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். இப்போ சம்மர் டைம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜஸ்ட்டாக ஒரு நியூ ரோடு போட்டிருக்காங்க. இங்கே ரோடெல்லாம் சரியாகவே இருக்காது, ரொம்ப மேடு பள்ளமாக தான் இருக்கும். இப்போ இங்கே கல் பாருங்கள், இந்த கல்லுலாம் போட்டுருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு தண்ணி இருந்ததால் இந்த சைடில் வந்து கல் போட்டிருக்காங்க. இப்போ தண்ணி சுத்தமாகவே இல்லை. மறுபடியும் வந்து மழை பெஞ்சிட்டு டேம் ஓப்பன் பண்ணால் தான் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வந்து நிற்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக. இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகி கிடக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்டவே வந்துட்டோம், பழவேற்காட்டுக்கு கிட்டே வந்துட்டு. இப்போது இது ஃபுல்லாகவே வந்து போகிற வழி தான். ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி வளைஞ்சி போகுது இந்த வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா. இது ஃபுல்லாக மார்க்கெட் சைடு. இப்போ பழவேற்காடு வருது இல்லையா, அதோட மார்க்கெட் சைடு தான் இது ஃபுல்லாகவே. ஆல்மோஸ்ட் இப்போ பழவேற்காடு வந்தாச்சு. இது ஃபுல்லாகவே மார்க்கெட் சைடில் இருக்கிற கடைங்க தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனாக்கா பஸ் டிப்போ இருக்குது மெயின் ரோட்லேயே. இந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் மார்க்கெட் சொல்லுவாங்க, ஃபிஷ் மார்க்கெட். இந்த இடத்துல தான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. போட்டில் நிற்கிது பாருங்கள், இந்த இடத்துல தான் பிடிச்சிட்டு வந்துட்டு போட்டில் இறக்கிட்டு அங்கேயே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் பக்கத்துலேயே வந்து இப்போ நியூவாக வந்து கட்டியிருக்காங்க மீன் மார்க்கெட் இது. இந்த பிரிட்ஜு தாண்டி போனாக்கா வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. இப்போது போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஏரி தண்ணி தான். கடல் வந்து அந்த சைடாக இருக்கும். இது ஃபுல்லாக ஏரி தண்ணி. கடலும் ஏரியும் வந்து கலக்கிற இடம் இது. இந்த பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்ச நாள் தான் ஆகுது கட்டி. அதுக்கு முன்னாடிலாம் இந்த பிரிட்ஜெல்லாம் கிடையாது, போட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போது ஜஸ்ட்டு நியூவாக தான் கட்டியிருக்காங்க. லைட் ஹவுஸ் பாருங்கள் தெரியுது இங்கேருந்து. இந்த பிரிட்ஜு தாண்டி போனாக்கா லைட் ஹவுஸ் வருது. இப்போது நாம் அந்த லைட் ஹவுஸ்க்காக தான் போயிட்டு இருக்கோம். ஃபைனலி வர வழியில் தாமரை குளம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து பழவேற்காடு எப்படியும் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ பாருங்கள், வந்து இறங்கின உடனே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எங்கே போக போகிறோன்னா லைட் ஹவுஸ் போக போகிறோம். லைட் ஹவுஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஆப்போசிட்லேயே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. எல்லாருமே அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. நான் இன்னும் இங்கேருந்து கிளம்பல. ஸோ வாங்க காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் லைட் ஹவுஸு, தெரியுதுங்களா லைட் ஹவுஸு. இப்போது நானும் வந்து அங்கே தான் போக போகிறேன். எல்லாருமே கிளம்பிட்டாங்க உள்ள. ஸோ வாங்க இப்போ போகும் வழியிலே வந்து நான் வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்.